ஆணவ அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க பாஷையில சொல்லணும்னா கௌரவ கொலை. பெண்கள் இந்த உலகத்துல வாழ தகுதியற்றவர்களா அல்லது காதலிக்க கூடியவர்கள் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர்களா அப்படின்னா சங்க இலக்கியத்தை எல்லாம் எடுத்து கொளுத்துங்க. ஒரு தாயாக அவங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கணும். இல்ல அவங்க வந்து மேல படிச்சு ஒரு வாழ்க்கையில உருப்படுறதுக்கான ஒரு வேலையை வந்து பார்த்துருக்கணும். அது எதையும் செய்யாம அவங்க மறுபடியும் இந்த மாதிரி காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய தன்னுடைய மகனுக்கு போனை போட்டு வரவழைச்சு, அந்த சாதியில இருக்கக்கூடியவங்கலாம் உங்களுக்கு என்ன செலை வச்சு கொண்டாட போறாங்களா? ஒரு உயிரை வந்து நீங்க பறிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த உயிரை கொண்டு வர முடியுமா? எனக்கு என்ன சந்தேகம்னா, யாரா பார்த்தாலும் நான் ஆண்ட பரம்பரை. அப்ப ஆளப்பட்டவங்க யாரு? பண்ணிக்கிட்டாலும் இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும் நினைச்சிட்டாங்களா? சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. தமிழ்நாட்டில் அங்கங்க ஆணவ ஒரு விஷயம் நடந்தவங்க இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட தூத்துக்குடியில வந்து பெத்த தாயும் கூட பிறந்த அண்ணனும் வந்து அந்த பொண்ணை இருக்காங்க. கேட்டா ஆணவ கொலை, அதை மறைக்கிறது பல பொய்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா விசாரணை வெளியே வந்திருக்குன்னு சொல்றாங்க. மேம், என்ன நடந்திருக்கு இந்த இஷ்யூல? மேம், ஆணவ அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க பாஷையில சொல்லணும்னா கௌரவ கொலை. பண்றது கொலை, அதுல என்ன கௌரவம்னு எனக்கு தெரியல. ரொம்ப வருஷமா ஒரு இந்த புறையோடி போன புண்ணுன்னுவோம்ல, சில புண்ணை வந்துட்டு ஆற விடாம மறுபடியும் அதை சொரிஞ்சு அதுல இருந்து சீழ், அந்த மாதிரியான ஒரு சீழும் ரத்தம் வடியறதான் நம்ம நாட்டுல வந்து சாதி. இந்த சாதி ஒழியணும் அப்படின்றதுக்காக எத்தனையோ சீர்திருத்தவாதிகள், எத்தனையோ படிப்பு, எவ்வளவோ வந்தாச்சு. ஆனாலும் மறுபடியும் அந்த பழைய இடத்துலயே போய் நிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கேவலம். நம்ம இன்னைக்கு எவ்வளவு சிறுதெய்வ வழிபாடுகள் இருக்கு. அந்த சிறுதெய்வ வழிபாடுகள்ல பெண் தெய்வம் இருக்கு இல்லையா, அது பெரும்பான்மை பலி கொடுக்கப்பட்ட பெண்கள் தான். எதுக்காக பலி கொடுத்தாங்க, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்னமோ சொல்றாங்க. வீட்டு குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக, அல்லது வந்துட்டு ஏதோ கல்யாணம் நடக்கலை அப்படின்றதுக்காக, இல்லை அந்த வீட்டு பெண்ணை வந்துட்டு யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போறதுக்கு பார்த்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு கதைகள் இருக்கு. அந்த கதைகளுக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பெண்கள் இந்த உலகத்துல வாழ தகுதியற்றவர்களா அல்லது காதலிக்க கூடியவர்கள் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர்களா அப்படின்னா சங்க இலக்கியத்தை எல்லாம் எடுத்து கொளுத்துங்க. சங்க இலக்கியத்தை எதுக்கு வச்சிருக்கீங்க? சங்க இலக்கியத்துல ரெண்டே விஷயம் தான், ஒன்னு அகம், இன்னொன்னு புறம். அகம்னா காதல் பற்றிய பாடல்கள், புறம்னா காதல் அல்லாத மத்த எது இருக்கோ அது எல்லாமே புறம். அப்படி பாரம்பரியமாக ஒரு செம்மொழி அப்படின்ற தகுதி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மொழியினுடைய இனம் இன்னைக்கு வந்துட்டு சாதியின் பெயரால வந்து காதலிக்க கூடாது அப்படின்னு சொன்னா இது என்ன கருத்தாக்கம்னே தெரியல. அப்போ இந்த சாதியில பிறந்தவங்களுக்கு தான் இது இருக்கா? இது என்ன அடிப்படை? அப்படின்னா இந்த சாதியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரத்தமா? அப்ப அவங்களுக்கு யாருக்காவது விபத்து நடந்தது அப்படின்னா அவங்க சாதிக்குள்ளேயே அவங்களால ரத்தத்தை கொடுத்துக்க முடியுமா? இது எங்கேயாவது அறிவியல் ரீதியாக இதை நம்ம ஒப்புக்கொள்ள முடியுமான்னு கேட்டா ஒரு நாளும் ஒப்புக்கொள்ளவே முடியாது. ஆனால் காலமாக இது நடந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இடங்கள்ல வெளியில தெரியாம இருக்கு, கொஞ்சம் இடங்கள்ல வெளிப்படையாக தெரியுது. இது ஒழியணும் அப்படின்றதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் பாடுபட்டு இருக்கிறோம். ஆனா சமீப காலமாக என்ன நடந்திருக்கு? கையில கட்டுற கயிறு, அப்புறம் நெத்தியில வைக்கிற பொட்டு, இந்த அதுல வந்து இந்த குங்குமத்திலேயே விதவிதமா வெவ்வேறு நிறத்துல வந்துட்டு வந்துடுச்சு. இந்த நிறத்தை வச்சா, ஒரு பச்சை கலர் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பச்சை கலர் அப்படின்னு சொன்னா இந்த சாதி, மஞ்சையில வச்சிருந்தீங்கன்னா இந்த சாதி, சிவப்பு பொட்டா வச்சிங்கன்னா இந்த சாதி. இது யாரு கத்து கொடுத்தாங்க? நம்ம வந்துட்டு ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம். மண்டையில ஏற மாட்டேங்குது, மண்டைக்குள்ள ஒண்ணுமே போக மாட்டேங்குது. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளவு எளிதாக இந்த சமுதாயத்துல பரவிக்கிட்டே இருக்கு. அப்புறம் தான் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த ஒரு பெண்ணை அவ வந்து மாற்று சாதியில, என்ன சாதி அதெல்லாம் நம்ம குறிப்பிட விரும்பல, ஒரு மாற்று சாதியில இருக்கக்கூடிய ஒரு ஆணை காதலிக்கிறா அப்படின்றதுக்காகவே அவளை வந்துட்டு கொல்வது அப்படின்றது எந்த வகையில நியாயம்? அப்படி கொன்னதுக்கு அப்புறமா கூட ஐயோ நம்ம பண்ணிட்டோமே, ஏதோ ஒரு கோபத்துல, ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம கொன்னுட்டோம், குறைந்தபட்சம் அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்காவது நம்ம அந்த குற்றத்துக்கான தண்டனையை ஏத்துக்குவோம் அப்படின்னா இல்ல. இங்கே வந்து அபிச்சல் இறந்த பிறகு அவங்க அண்ணன் சிவஞானமும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கண்டிச்சோம், அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு மோசமாக இந்த சமுதாயத்தை நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அபிசெல்வின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்
12ஆம் வகுப்பு கூட முடிக்கல. அதுக்குள்ள அந்த அம்மா இன்ஸ்டா, அதாவது சோஷியல் மீடியா வழியாக ஒரு காதல் வசப்படுறாங்க. இது வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே வீட்ல வந்து நடவடிக்கை. அதான் நீ பேசக்கூடாது, ஃபோன பார்க்கக்கூடாது இப்படிலாம் சொல்றாங்க. அத தாண்டி அந்த காதல் வளருது. அதனால அவங்களுடைய படிப்பே தடைப்படுது. இந்த சூழல்ல அவங்க வேலைக்கும் போகல போல இருக்கு, வேற எதுவும் படிக்கவும் போகல போல இருக்கு. வீட்லயே இருந்திருக்காங்க. இவங்களுக்கான காதல் உணர்வுகள் பெருகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த சூழல்ல என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு தாயாக, ஒண்ணு அவங்க நெனச்ச மாரி ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுத்துருக்கணும். இல்ல அவங்க வந்து மேல படிச்சு ஒரு வாழ்க்கையில உருப்படுறதுக்கான ஒரு வேலைய வந்து பார்த்துருக்கணும். அது எதையும் செய்யாம, அவங்க மறுபடியும் மறுபடியும் இந்த மாரி காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய தன்னுடைய மகனுக்கு ஃபோன போட்டு வரவழைச்சு, "இவள என்னன்னு கேளு. இவ என்ன இப்படி பேசிக்கிட்டே இருக்கா? சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேன்றாளே! இவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? நம்ம சாதியில எப்படி நம்ம கல்யாணம் பண்றது?" இந்த மாதிரி தன்னுடைய மகனுக்கு அந்த தாய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அத கேட்ட உடனே வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு கொந்தளிப்பா இருக்கும். என்னடா அம்மா சொல்லியும் கேட்கல, நம்ம ஏற்கனவே வந்து திட்டம் பண்ணி வச்சிருக்கிறோம், அப்பவும் கேட்கல அப்படின்னு சொன்னா, அவங்க கையில இருக்கக்கூடிய கட்டைய எடுத்து அடித்ததாக சொல்லப்படுது. ஒரு உயிர துள்ள துடிக்க நீங்க அடிக்கிறீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு? ஒரே வீட்லயே அதாவது ஒரே பாயில படுத்தது, ஒரே தட்டுல சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சகோதரர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை உங்களுக்கு வந்து கொல்றதுக்கு மனசு வருது அப்படின்னா, அந்த உயிரை விட சாதி பெருசா? யோசிச்சு பாருங்களேன். அந்த சாதியில இருந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது? அந்த சாதியில இருக்கக்கூடியவங்கலாம் உங்களுக்கு என்ன செல வச்சு கொண்டாட போறாங்களா? ஒரு உயிரை வந்து நீங்க பறிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த உயிரை கொண்டு வர முடியுமா? எனக்கு என்ன சந்தேகம்னா, சமீபத்துல கவின் கொலை வழக்கு நம்ம பார்த்தோம். ஒரு பொறியாளர் இன்னைக்கு பசங்க வந்து படிக்கிறது எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன், இது அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறமா மனிதர்களுடைய அட்டென்ஷனே குறைஞ்சு போச்சு. இந்த சூழல்ல ஒரு நபர் பொறியியல் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை அவர் வந்துட்டு பிறந்திருக்கக்கூடிய சாதி ஒடுக்கப்பட்ட சாதி அப்படின்னால திட்டம் போட்டு பிளான் பண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, பிளான் பண்ணி அவர் கண்ணுல மிளகாத்தூளை தூவி அவரை வந்து வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த வெட்டுவதற்கு யாரெல்லாம் உடந்தையா இருந்திருக்காங்க? காவல்துறையில இருக்கிறவங்களே உடந்தையா இருந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய அப்பாவும் அம்மாவும் காவல்துறையில பணியாற்றுறாங்க. அண்ணன் தான் இந்த வேலையை பார்க்குறாரு. அவங்களுக்கு என்ன அப்போ தைரியம்? காவல்துறையில இருந்தா நம்ம தப்பிச்சுக்கலாம், நம்ம மேல சட்டம் பாயாது, நம்மளை யாருமே பிடிக்க மாட்டாங்க, நம்ம ஆண்ட பரம்பரைன்னு நினைச்சாங்களான்னு தெரியல. இன்னைக்கு யாரா பார்த்தாலும் நான் ஆண்ட பரம்பரை ஆண்ட அப்போ ஆளப்பட்டவங்க யாரு? யாரதான் ஆண்டாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் வந்துட்டு மீசையை முறுக்கிறது, காலரை தூக்கிறது, நாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி ஒரு நச்சு விதையை வந்து இன்னைக்கு விதைச்சு வச்சிருக்காங்க. அப்போ காவல்துறை தான் மக்களுக்கு பாதுகாப்பு. அந்த காவல்துறையில இருக்கிறவங்களே திட்டம் போட்டு கொடுத்து ஒரு உயிரை வந்து பறிக்க சொல்றாங்கன்னா, அவங்க மனசுக்குள்ள எந்த அளவுக்கு சாக்கடையா அந்த சாதி ஊறி போயிருக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தலைமறைவாக இருந்த அவருடைய தாயாரையும் இன்னைக்கு பிடிச்சிட்டாங்க. இதையெல்லாம் செய்தியில பார்த்துருப்பாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. அக்கம் பக்கத்துலயும் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல எத்தனை ரீல்ஸ் வந்திருக்கும், அதுலயும் பார்த்துருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட எந்த விதமான இதுவும் இல்லாம, ஒரு பதட்டம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ஒரு உயிரை எடுக்கிறீங்கன்னா, அப்போ இந்த சமுதாயம் எங்க போயிட்டு இருக்கு? இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஒரு பக்கம் இளைஞர்கள் படிப்புல சாதிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் இளைஞர்கள் வெளிநாடுகள்ல போய் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் மிகச்சிறந்த நிலையில இளைஞர்களுடைய பங்களிப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான கொலைகள் நடக்கும் பொழுது நம்ம எங்க இருக்கிறோம்? அதைதான் பார்க்கும்போது தென் மாவட்டங்கள்ல சாதி இந்த ஒரு தீனமா அதிகமா இருக்குங்களோ. என் கவின் ஆணவ கொலையா இருக்கட்டும், அதே திருநெல்வேலியில வந்து முத்துச்சாமி வந்து என்னோட அக்கா வந்து இன்னொரு மாற்று சாதி ஒரு பையன் வந்து காதலிச்சான்னு சொல்லி அவங்க மேல தாக்குதல் பண்ணதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து தென் மாவட்டம் ஆணவ கொலைன்ற ஒரு விஷயம் அதிகமாயிட்டு இருக்குங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? ஐயா பெரியார் தான் சொல்லுவார், என்னன்னா நம்ம அரசியல்ல ஆட்சி பொறுப்புல வர்றது முக்கியம் இல்ல, மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்பது முக்கியம். மக்களை நீங்க தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்ப நடக்கிற விஷயம் அதுக்கு ரொம்ப புரிய வைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ மக்களுக்கு வந்து என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, சில திரைப்படங்கள்ல, எல்லா திரைப்படம்னு சொல்ல முடியாது, சில திரைப்படங்கள்ல சாதியின் பெருமை பேசுவதாகவே அமையுது. அது சாதிய பெருமை பேசுது அப்படின்னே தெரியாமலேயே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறான். ஆமா, எங்க சாதி என்ன தெரியுமாடா,
நாங்கெல்லாம் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்றதுக்குன்னே சில பேர் வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பார்த்து புலகாங்கிதம் அடைகிறான். அடுத்ததாக சாதி சங்கங்கள். இந்த சாதி சங்கங்கள் என்ன செய்யும்? இன்னும் அந்த சாதி பற்றை, சாதியினுடைய அந்த வெறியை ஊட்டக்கூடியதாக தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான செயல் திட்டங்கள், இந்த மாதிரியான நடவடிக்கைகள், செயல்பாடுகள் எங்க அதிகமா இருக்கு? இப்போ நகரத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் வந்து ஓட வேண்டிய ஒரு வேலை. ஆண்களும் பெண்களும் வேலை வாய்ப்பை தேடி, வேலையை தேடி ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு. கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் நிதானிக்கக்கூடிய ஒரு ஆசுவாசமான ஒரு இடம் இருக்கு. அந்த மாதிரியான இடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாதிய வன்மத்தை பரப்பிடணும். யாருக்கு இந்த திட்டம் இருக்கும்? யார் வந்து மக்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டாம்னு நினைப்பாங்க? நிச்சயமாக அது ஒரு பாசிசம் தான். பாசிசமா பாயாசமாலாம் இன்னைக்கு கேட்க வேண்டியதே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ பாசிசத்தினுடைய கண்களுக்கு மக்கள் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்தா பிடிக்கல. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப வருஷமா சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சமூகத்துக்குள்ள நான் வந்து மேல் சாதி, இன்னொருத்தங்க கீழ் சாதி அப்படின்னு சொல்லி அந்த 2 பேருக்குள்ள சண்டை மூட்டி விடக்கூடிய ஒரு வேலையா பார்க்குறாங்க. நாங்குநேரியில ஒரு பட்டியலின மாணவர், அவர் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறார் அப்படின்றதுக்காக உயர் சாதின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அந்த மாணவர்கள் ஒரே பள்ளிக்கூடத்துல ஒரே வகுப்பறையில படிக்கக்கூடிய தன்னுடைய சக நண்பனை வெட்டுறதுக்கு புறப்பட்டு வரான்னா, அப்போ எந்த அளவுக்கு இந்த சோஷியல் இன்ஜினியரிங் நடந்திருக்கு? இதை கூட புரிஞ்சுக்காம, ஆமா நாங்க வந்து ஆண்ட சாதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாதியும் அவங்களுடைய சாதி பெருமையை சொல்லுவதற்காக ஒரு புராண கதையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஒரு சாதியும் அதை வச்சிருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே மேல இருந்து குதிச்சதாகவும், நாங்கெல்லாம் கடவுளுடைய குழந்தையாக வந்தோம். அப்போ எல்லாரும் இயற்கையுடைய பிள்ளைகள் தானே. யாராவது இயற்கையில இல்ல, நாங்க வந்து இயற்கையே கிடையாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் நேரடியாக தலையில இருந்து குதிச்சோம். இந்த மாதிரியான புராணம் நிறைந்த புரட்டுகளை, பொய்களை காலம் காலமாக சொல்லி 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 சொல்லி, ஆமா நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு தவறான விஷ விதையை வந்து ஊண்டி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான கொலைகளை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அரசு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும்னா, அரசினுடைய திட்டங்கள், அரசினுடைய சட்ட திட்டங்கள் தான் மக்களை நல்வழிப்படுத்தும், மக்களை ஒருங்கிணைக்கணும். இப்போ ஒரு சிக்னல்ல ரெட் எரியுது, சிவப்பு விளக்கு எரியுதுன்னா நம்ம நிக்கிறோம். அது எதன் வழியாக நம்ம உறுதிப்படுத்துறோம்? ஒரு சட்டத்தின் வழியாக. அந்த மாதிரி இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டம் இருக்கா? இருக்கு. ஏன் அது நடைமுறையில வெற்றிகரமாக இல்லை? இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? வன்கொடுமையில, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வன்முறை நடந்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள்னா வன்கொடுமை தடுப்பு அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பான சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இன்னும் அது சட்டமன்றத்துல நிறைவேற்றப்படவில்லை அப்படின்றது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி நிறைவேறிட்டாலும் என்ன நடக்கும்? இப்போ சிறுமிகளுக்கு எதிரான சிறுமியோ அல்லது சிறுவனோ அவர்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் நடந்ததுன்னா போக்சோ சட்டம் இருக்கு. போக்சோ சட்டம் இருக்கு. பாலியல் அத்துமீறல் குறைஞ்சுதா? இல்ல. அப்போ எங்க தவறு இருக்கு? மக்களினுடைய மனநிலையில தான் தவறு இருக்கு. அந்த மனநிலையை யார் சரி செய்ய வேண்டும்? ஆனா இங்க பெற்றோர்களும் மனநிலையும் இங்க மாற வேண்டியதா இருக்கு. இங்க கூட இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணை கொண்டு இருக்காங்க, கொண்டு போய் தான் சொல்லியிருக்காங்க, அவங்களதான் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல போலீஸ் தானே கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப அதையும் பார்க்கணும்ல. அப்போ இங்க வந்து சட்டம் சரியா இருந்தாலும் போலீஸ் சரியா இருந்தாலும் பெற்றோர்கள் மக்கள் தனிப்பட்ட முறையில மாறணும்ல. நிச்சயமா அந்த மாற்றத்தை சட்டத்தின் வழியாகவும் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு பக்கம். இங்க சட்டமே சந்தேகம் வந்திருக்கு மேம் அந்த கேஸ்ல போலீஸ்க்கு. ஆமா, இங்க வந்து சந்தேகம் வந்ததுக்கு காரணம் அக்கம் பக்கத்தினர். அவங்க தான் ஒரு நல்லவங்களா இருந்து இன்னைக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இங்க நடக்கக்கூடிய அந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த பெண் தற்கொலை செய்வதற்கு வாய்ப்பில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் நம்ம பார்த்தோம். பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு பெண், அவங்க வந்துட்டு நீச்சல் தெரியாம குளத்துல வந்து விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனா அவங்க அப்பா சொல்றாரு, அவ ரொம்ப அழகா நீச்சல் பழகி இருக்கிறா, அவளுக்கு வந்துட்டு கிணத்துல இறங்கி சாக வேண்டிய அவசியம் இல்லை, அவ அப்படி குதிச்சான்னா கூட அவ வந்து நீச்சல் அடிப்பா, அதனால இது யாரோ வந்துட்டு வேணும்ட்டே சதி பண்ணி தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசாரணை போயிட்டு இருக்கு. அப்போ இங்க என்ன மறுபடியும் சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம 4 சவத்துக்குள்ளதான் நடக்குது, யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சு காலமாக சாதிக்கு எதிரான ஒரு மனநிலை, இது சாதிக்கு எதிரான, அத காதலுக்கு எதிரான ஒரு
கொலைகளை காலம் காலமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களாவது நியாயத்தோட நடந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அக்கம் பக்கத்தினருக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் சட்டம் உதவி பண்ணியிருக்கும். அதனால சட்டம் மட்டுமே இது எல்லாத்தையும் செய்யுமான்னு கேட்டால் வாய்ப்பில்லை. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் காவல்துறை இருக்கு, காவல் நிலையம் இருக்கு. காவல் நிலையம் இருக்கு அப்படின்னால குற்றங்கள் நடக்கலையா? மனுஷன் கொஞ்சமாவது தனி மனித ஒழுக்கத்தோட இருக்கிறான், அதனால குற்றங்கள் குறைவா இருக்கான்னு கேட்டா தனி மனித ஒழுக்கம். அதை தாண்டி குற்றம் நடந்துச்சுன்னா நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்துறை வருது. இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, இல்லைங்க இந்த கொலையில எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. பொதுவா இந்த மாதிரி அப்படின்னாலும் மாட்டம், உடற்கூறாய்வு செய்ய வேண்டியது கடமை, அது வந்து ஒரு விதிமுறை. அந்த வகையில பார்க்கும்பொழுது உடம்புல அங்கங்க அடி வேற இருக்கு. அப்போ ஒரு ரத்த கசிவு இருக்கு, அடிபட்டு இருக்கு அப்படின்னா எப்படி இது வந்து ஒரு தற்கொலை இருக்க முடியும்? அவங்க மாட்டிக்கிட்டதாக சொல்லப்படுது. மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கைகள்ல எல்லாம் ஏன் காயம் இருக்கு அப்படின்னா அடுத்ததான ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும். அக்கம் பக்கத்துல எல்லாரும் சொல்லும் பொழுது அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதுல அந்த தாயார் வேற சொல்றாங்க, அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து விவசாயத்துக்கு வச்சிருந்த அந்த பால்டாயில் அதை வந்து குடிக்கிறதுக்காக போனாங்க, அதையெல்லாம் கூட நாங்க தடுத்து நிறுத்தினோம், ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி இது தற்கொலை வந்து பண்ணிட்டாங்கன்னு. உங்களுக்கு அவங்க விஷம் குடிக்க போறாங்கன்னு தெரியுது, அதை நீங்க தடுத்துட்டீங்க நல்ல வேளையா. அப்போ ஏன் அந்த உங்க மகளோட நீங்க பக்கத்துல இல்ல? அவங்களுக்கு ஏற்கனவே தற்கொலைக்கான மனநிலை இருக்குன்னா ஒரு மனுஷன் கூட இருக்கணுமா இல்ல தள்ளி போயிடணுமா? கூட இருந்திருக்கும். அப்போ இதை வச்சே பாருங்களேன், தன்னுடைய மகள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்றது தெரியுது. அப்போ இந்த மாதிரி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும் நினைச்சிட்டாங்களா? இப்படி அவங்க பேசுறத வச்சு நான் சொல்றேன். அப்போ மகள் மீது இருக்கக்கூடிய அன்பை விட சாதியின் மீது அவங்க வச்சிருக்கிறாங்க பாருங்க பற்று, வெறி, அது ரொம்ப அதிகமா இருக்கு. இதை மாத்துறதுக்கு ஒரு சமூக மாற்றம் அப்படின்றது வேணும். அந்த சமூக மாற்றத்தை எதன் வழியாக நடத்த முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு சாதி சான்றிதழே வேண்டாம் அப்படின்னு விட்டுடலாமான்னு கேட்டா இல்ல, அது தேவைப்படுது. ஏன்னா ஒடுக்கப்பட்ட அந்த இப்போ நம்ம எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அல்லது வந்துட்டு இந்த கம்யூனிட்டி வைஸ் பேக்வேர்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்மளால கை தூக்கி விடக்கூடிய ஒரு சலுகைகளை பண்றோம் இல்லையா, அதற்கு சாதி சான்றிதழ் தேவை. ஆனா அதை அப்படி புரிஞ்சுக்காம சாதி சான்றிதழ் இருக்கிறதுனாலயே சாதிகள் வளருது அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அந்த முட்டாள்தனம் தான் இப்படி இந்த சாதிய ஆணவ படுகொலையும் இருக்கு. மேம் நிறைவான ஒரு கேள்வி மேம். இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வினா, அந்த பொண்ணுக்கு அப்படின்ற பொண்ணுக்கு வந்து +1 படிக்கும் போதே காதல் வந்திருக்கு சோஷியல் மீடியா மூலமா. அப்போ இந்த சோஷியல் மீடியா மூலமா இப்போ இருக்க இளைஞர்கள் கெட்டு போறாங்களே, படிக்கக்கூடிய வயசு எதுக்கு காதல் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க மேம். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? படிக்கக்கூடிய வயசுல எதுக்கு காதல் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காதல் வந்துட்டு நேரங்காலம் பார்த்து வயசு பார்த்து வருமான்னு கேட்டா வாய்ப்பில்லை. அந்த மாதிரி இயற்கையிலேயே கிடையாது. இயற்கையில என்னைக்கு வந்து நம்ம ஒரு பருவத்தை அடையிறோமோ, ஆணோ பெண்ணோ, அவர்களுக்கு அதற்கான ஒரு உந்துதல் இருப்பது என்பது இயற்கை. அது வந்து நம்ம மாற்ற முடியாது. அப்போ அவர்களுக்கு அப்படியான ஒரு காதல் வசப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதையாவது நீங்க படிச்சுக்கணும் இல்லையா? இன்னைக்கு பேரண்டிங் அப்படின்றது எந்த வகையில இருக்கு? முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அப்பா வந்துட்டு தோலை உரிச்சிருவாரு, முதுக உரிச்சிருவாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு அதெல்லாம் செய்ய முடியுமா? அப்படி செஞ்சா சட்டம் உங்க மேல பாயும். இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலயோ அல்லது கல்லூரிகள்லயோ நீங்க வந்து மாணவர்கள் மீது கை வைக்க முடியாது, சட்டம் பாயும். காலம் காலமாக சில விஷயங்கள் மாறிக்கிட்டே வருது. அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு இப்போ சமூக வலைதளங்கள் வழியாக இந்த மாதிரியான காதல் வந்து சில நேரம் ட்ராப்பா இருந்து அவங்கள பிடிக்குது அப்படின்னா அப்போ பக்கத்துல இருந்து பக்கபலமா பாதுகாக்க வேண்டியவர் யார்? பெற்றோர்கள். அதைத்தான் நம்ம சொல்றோம். அவங்க உண்மையிலேயே வழி மாறி போறாங்க அப்படின்னா, வழி தவறி போறாங்கன்னா அவங்கள அந்த வழி தவறி போகாம கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அதை பாருங்க. பிள்ளைங்க கிட்ட நீங்க மொபைல் வாங்கி கொடுக்குறீங்க, அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்றதையும் நீங்க கொஞ்சம் கருத்துல எடுத்து பார்க்கணும் இல்லையா? அவங்க என்னெல்லாம் போயிருக்காங்க, எதையெல்லாம் எந்த சைட்ல வந்து விசிட் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும். அவங்க இந்த மாதிரி கெட்டு போயிட்டாங்களே அதுக்காக நான் கொல்லுவேன்னு சொல்லுவது சரியா? அவங்க கெடுவதற்கு முன்பாக நான் பார்த்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவது சரியா? ஒருவேளை சரியான காதலாக இருந்தால் சாதி மதத்தை பார்க்காமல் அந்த காதலை ஏற்றுக்கொள்வது என்பதுதான் சரியான ஒரு சமுதாயத்துக்கு அறிகுறி. ஒரு நாகரீக சமுதாயம் அப்படின்னா அதுதான். தமிழ் சமுதாயம் காதலோடு வளர்ந்த சமுதாயம் தான். அந்த காதலை வந்து ஒரு நாடக காதல் அப்படின்னு கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
உனக்கு இந்த வீட்டு சரி. மாப்பிள்ளை கேக்குதா அப்படின்னு கேட்கறதும் மிகப்பெரிய அவமானம். அது நீ இந்த சாதி, உனக்கு இந்த சாதியில கேக்குதா அப்படின்னு கேட்கறதெல்லாம் எவ்வளவு அசிங்கமான ஒரு செயல். அப்போ நீங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் அது சரியா இருக்குமா? சரி. உண்மையிலேயே எல்லாரும் அந்தந்த சாதியில தான் பிறந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு என்ன டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்க போறீங்க? இதுக்கு ஒரு ISI முத்திரை இருக்கா? அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஒரு மருத்துவமனைகளுக்குள்ள ஒருவேளை குழந்தை மாறுச்சு அப்படின்னா என்ன செய்ய போறீங்க? அதற்கு என்ன இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியல. இப்படி அந்த மாதிரி நடக்காது. அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை நடந்தால் அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுக்கெல்லாம். அதனால அறிவியல் ரீதியாக ஒரு நாகரீக சமுதாயமாக, ஒரு கல்வி வளர்ச்சி பெற்ற ஒரு சமுதாயமாக பிள்ளைகளினுடைய நலன்ல வந்து அக்கறையோடு நம்ம நடந்துக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலா இருக்கும். இப்போ இதனால அந்த அண்ணனுடைய வாழ்க்கையும் போச்சு இல்லையா? தன்னுடைய தங்கச்சி வந்துட்டு அபிசெல்வி வந்து காதலிக்கிறா அப்படின்றதுக்காக அந்த அபிசெல்வியை வந்து நீங்க சாகடிச்சிட்டீங்க. இப்போ உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா? நீங்க இப்போ கோர்ட்டு கேஸு ஜெயிலு அபராதம் இதுல தானே இருப்பீங்க. அந்த தாயார் நீங்க உலகத்துக்கே வந்து முன்மாதிரியான அம்மாவா பேசப்படுவீங்களா? ஐயோ எஸ்தர் மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு பேசினாலும் மறுப்பதற்கில்லை. அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரவர்களுடைய வாழ்க்கை அவரவர். நம்ம இலக்கியத்துல தான் சொல்லுவாங்க என்னன்னா, குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் அல்ல, சரி. உங்கள் வழியாக இந்த சமுதாயத்திற்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு புரிதல் இன்னைக்கு சமுதாயத்துல தேவை. நான் காதலுக்கு எதிரானவரோ அல்லது காதலு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுக்கு வரல. ஆனால் குறைந்தபட்சம் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய பிள்ளைகளினுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றதான் நம்ம சொல்றோம். நன்றிங்க மேம். தொடர்ந்து பேசுவோம். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.